சூர்யாட கருப்பு படம் பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூப்பர் படம் பார்த்துருக்கிறேன். இந்த படத்துல கதையை பார்த்தீங்கன்னா தொடக்கத்துல வந்து ஒரு அப்பா மகளை கூட்டிட்டு சென்னைக்கு வராங்க. விறுவிறுப்பா போகுது. அடுத்து என்ன சூர்யா இப்ப வருவார் இருக்கு. அந்த குலசாமியை நிறைய பேர் கும்பிடாமட்டு இருப்பாங்க. வந்து சூர்யாவோட ஃபேன்ஸுக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஏன்னா நிறைய நாளுக்கு பிறகு வந்து சூர்யாவுக்கு வந்து ஒரு ஹிட் படம் கொடுத்துருக்கிறாரு. என்னடா காமெடி கலந்து, சென்டிமெண்ட் கலந்து, பக்தி கலந்து, அடுத்தது மாஸ் கலந்து ஒரு சூப்பரான ஹலோ மக்களே வணக்கம். நாங்கள் இப்ப வந்து கருப்பு படம் சூர்யாட கருப்பு படம் பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஷோ. ஸோ திடீரென்று முதல் போவோமா விடுவோமான்னு இப்போ வந்து சரி நேற்று படம் மூடையில் 14ஆம் தேதி, இன்றைக்கு 15ஆம் தேதி ஓடுறாங்க ஃபர்ஸ்ட் ஷோ. ஸோ அதுதான் இப்போ நாங்கள் பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், கருப்புன்றபடியாக கருப்பில் வலிக்கிட்டு வந்திருக்கிறார். நானும் வந்து கருப்பு ஜாக்கெட் போட்டுட்டு போய் கொண்டிருக்கிறேன். இவரும் கருப்பு ஜாக்கெட்டில் வந்திருக்கிறார். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மக்களே இப்போ வந்து 8:55 9 மணிக்கு ஷோ. திடீரெண்டு வலிக்கிட்டு போகிறோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிசிட்டி நம்மளா போடுவாங்களேன்னு நம்பிக்கையுடன் 9:30க்கு திறப்பாங்களேன்ட்டு போகிறோம். பார்ப்பாங்க அப்படி கருப்பு 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 கருப்பு. மக்களே படம் பார்த்துட்டு இப்போதான் வீட்டை போய் கொண்டிருக்கோம். 12:30 ஆயிட்டு கிட்டத்தட்ட. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூப்பர் படம் பார்த்துருக்குறேன். கருப்புண்டு உண்மையாகவே ஆர்ஜி பாலாஜியோட படம் சூப்பராக எடுத்திருக்கிறார். கதை வந்து நம்மளா ஆர்ஜி பாலாஜின்னா உங்களுக்கு தெரியும், முக்கத்தி அம்மனுக்கு பிறகு இது வந்து இந்த படம் எடுத்திருக்கிறார். கடவுள்கிட்ட படம் தான். ஸோ பார்த்தீங்களா இது வந்து ஒரு கோட்ஸுக்குள்ளே நடக்குது. ஆர்ஜி பாலாஜிக்கும் சூர்யாவுக்கும் தான். ஸோ கருப்புண்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வந்து குலசாமி. இந்தியாவில் நம்மளா அது வந்து ஒரு குலசாமி, எல்லையை காக்கிற சாமி. ஸோ அவங்கள வச்சு தான் அந்த கதை போய்கொண்டிருக்குது. ஒரு கோர்ட்ஸில் வந்து பொய், பிரட்டல், கொரப்ஷன், காசு அப்படி இப்படின்றது எடுக்கிற ஒரு வில்லனுக்கு வந்து பாடம் கற்பிக்கிறதுக்காக கடவுள் ரங்கி வந்து அப்படி இருக்கும். அப்படிதான் இந்த படத்துல கதையை பார்த்தீங்கன்னா தொடக்கத்துல வந்து ஒரு அப்பா மகளை கூட்டிட்டு சென்னைக்கு வராங்க. கேரளாவில இருந்து சென்னைக்கு வராங்க மகளுக்கு ஆப்ரேஷன் செய்யறதுக்கு. சென்னைக்கு ரெயின்ல வரைக்க வந்து அவங்க ஆப்ரேஷன் செய்யறதுக்கு காசு கொண்டு வரையில பவுன் தான் கொண்டு வராங்க. 60 பவுன் கிட்ட கொண்டு வராங்க. அப்ப அந்த பவுனை கொண்டு வர சென்னையில ரங்கேக்க வந்து அந்த பவுனை வந்து திருடிடுவாங்க. இவங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்து போலீஸ் வந்து தேடி அந்த நகையை கண்டுபிடிச்சிடும். ஆனா கண்டுபிடிச்ச பிறகு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கோர்ட்ஸ்ல போய் தான் நீங்க எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப கோர்ட்ஸ்ல போய்க்க அங்க வந்து யார் பாத்தீங்கன்னா ஆர்ஜி பாலாஜி தான் இந்த படத்துல வந்து வில்லன். ஓகேவா? அவர்கிட்ட கண்ட்ரோல்ல தான் அந்த கோர்ட்ஸ் இருக்குது. கோர்ட்ஸ்ல இருக்கிற ஜட்ஜில இருந்து எல்லாருமே வந்து அவர்கிட்ட கண்ட்ரோல்ல தான் இருக்குது. அப்ப அவர்கிட்ட கண்ட்ரோல்ல இருக்க ஜோதிச்சு பாருங்க, வர்ற கிளையன்ஸ் எல்லாம் என்ன செய்வார், அவர் எல்லாத்துலயும் வந்து பொய், பித்தலாட்டம், காசு பறிக்கிறது, அப்படி இப்படி என்று நிறைய வேலைகள் வந்து அவர் செய்து கொண்டிருக்க. ஸோ இவங்க வந்து ஆப்ரேஷனுக்கு வந்தபடியா ஒரு கட்டத்தில் வந்து இவங்களுக்கு தெரிய வருது அவர் வந்து பொய் சொல்லி காசு பறிக்கிறாருன்னு தெரிய வரைக்க அவட அப்பா என்ன செய்யறாண்டா போய் கருப்பு சாமிகிட்ட வந்து வேண்டுவர் இப்படி வந்து தன்னுடைய கேஸை வந்து முடிச்சு கொடுக்க சொல்லி. அப்ப அந்த கருப்பு சாமியை இறங்கி வர்றதான் வந்து கடவுள், அதாவது கருப்பு சாமி கடவுள் வந்து இறங்கி வருவார் வந்து பூமிக்கு. அவர் தான் வந்து சூர்யா. ஓகேவா? அந்த படம் பார்த்து முதல் கட்டத்துல வந்து உண்மையாவே படம் வந்து விறுவிறுப்பா போகுது. வந்து ஏனென்றா 40 நிமிஷத்துக்கு பிறகுதான், கிட்டத்தட்ட 40 நிமிஷத்துக்கு பிறகுதான் சூர்யாவே வாராரு.
அப்பக்கே விறுவிறுப்பாக போகுது. அடுத்து என்ன சூர்யா இப்போ வருவார், சூர்யா வந்த அப்புறம் அடுத்த கட்டம் என்னவா இருக்கும், எப்படி வந்து இந்த கடவுள் வந்து மனிதரை வெள்ளப்புறாரு, உண்மையாகவே விறுவிறுப்பாக படம் போய்கொண்டிருக்குது. அப்படி போய்கொண்டிருக்க கேம் வந்து அவர் வந்து கடவுளாக இருக்க கடவுளோட பவரை யூஸ் பண்ணிக்க ஆர்ஜி பாலாஜி சொல்லுவார் வந்து, நீ கடவுளாக யூஸ் பண்ணாமல் கடவுளோட பவரை யூஸ் பண்ணாமல் மனிதர்கள் வந்து இங்கே பூமியில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஸோ நீ வந்து மனிதராக இருந்து மனிதராக கஷ்டப்பட்டு இந்த கோர்ட்ஸில் இருக்கிற கேஸை வந்து நிறுத்தி கொடு, ஜெயிச்சு கொடுன்னு சொல்லுவார். அப்பைக்கு அந்த முதல் கட்டம் அவ்வளாமே வந்து மனிதர்களாக ஒரு கடவுள் மனிதராக எப்படி போராடுறது போகுது. ரெண்டாவது கட்டத்தில் கடவுளாகவே வாரார். சரியா, கடவுளாகவே வந்து போராடி யார் ஜெயிக்கிறாங்கன்றதான் இந்த படம். உண்மையாகவே இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கூடுதலாக வந்து இந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க, முக்கியமாக இந்த குலசாமியை கும்புறவங்களுக்கு நம்பிக்கை உள்ளவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ஒவ்வொரு கட்டம் வந்து குஸ்பம்ஸ் கொடுக்கும். அவ்வளோத்துக்கு வந்து கடவுள் அந்த கருப்புசாமி வரைக்கு அவ்வளோ கட்டம் வந்து செம்மையாக எடுத்திருப்பாங்க. அந்த சீனாக இருக்கட்டும் சரி, மியூசிக்காக இருக்கட்டும் சரி, ஒவ்வொரு சீனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. முக்கியமாக இந்த குலசாமியை பற்றி நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு வந்து இது அறிந்து கொள்றதுக்கு ஒரு சான்ஸாக இருக்குமேண்டா. இப்போ இந்தியாவில் மட்டுமில்லை, இப்போ எங்கள்கிட்ட ஸ்ரீலங்காலையும் வந்து எங்களுக்கு ஒரு குலசாமி இருக்குது. அந்த குலசாமியை நிறைய பேர் கும்பிடாமட்டு இருப்பாங்க. குலசாமியை கும்பிட்டுட்டு தான் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை கும்பிடணும்னு மட்டும் சொல்லுவாங்க. ஸோ எங்களுடைய விநாயகருக்கு பிறகு குலசாமிக்கு பிறகு எங்களுடைய இஷ்ட தெய்வத்தை கும்பிடுவோம். குலசாமியை கும்பிட்டா தான் எங்களுடைய குலமே விருத்தி அடையும்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒவ்வொரு கட்டமும் நல்லா போய்கொண்டிருக்குது. அண்ட் ரெண்டாவது காஃபில் வந்து பார்த்தீங்கன்னா சில கட்டங்கள் என்னத்துக்கு வருதுன்னு தெரியாமல் போகிறதும் உண்மைதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு இந்த படம் வந்து இப்போ நிறைய நாளுக்கு பிறகு ஒவ்வொரு படங்கள் பார்த்து கதைகள் பிடிக்காம இருந்திருக்கலாம். இது கடவுள் கதையை தாண்டி, ஏன்னா இது கடவுளுக்கும் மனுஷருக்கும் உள்ள கதையை தாண்டி ஒரு உண்மையான விஷயத்த சொல்ல வர்றார். அதாவது வந்து ஒரு இந்தியாவில் நடக்க இப்போ கோர்ட்ஸில் வந்து எவ்வளோ கேஸுகள் இவ்வளோ இந்தியாவில் மட்டும் ஒவ்வொரு நாடுகளையும் வந்து எவ்வளோ இழுபடுதுகள், அதை ஒரு நல்ல விஷயங்களை வந்து சொல்ல வர்றாரு. வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ ஒரு கேஸை முடிக்கிறதுக்கு. என் அதில் வந்து ஒரு கேஸ் வரும் வந்து ஒருத்தன் வந்து இறக்கையிலேன்னு நிரூபிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 27 வருஷம் ஆயிட்டுதுன்றே யோசிச்சு பாருங்க. அப்போ எவ்வளோ கேஸ்கள் வந்து இப்படி உண்மையான கேஸ்கள் உண்மைக்கு வந்து கண் செவிக்காமல் இருக்கிறதுன்றதுதான் இந்த படத்தில் முக்கியமாக இருக்குன்றது. மெயின் கேரக்டர் வந்து மெயின் படம் வந்து ஆர்ஜி பாலாஜிக்கும் சூர்யாக்கும் தான். சூர்யாக்கும் வந்து சூர்யாவோட ஃபேன்ஸுக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா நிறைய நாளுக்கு பிறகு வந்து சூர்யாவுக்கு வந்து ஒரு ஹிட் படம் கொடுத்துருக்கிறாரு. என்னடா நிறைய எதிர்பார்ப்போட இருந்த படம் என்றபடியாக நல்லா இருந்திருக்குது. நிறைய படங்கள் அவருடைய படங்கள் தோல்வி அடைஞ்சபடியே இந்த படம் வந்து அவருக்கு ஹிட் படமாக இருந்திருக்கு. எல்லா சீனுமே செம்மையா மாசா எடுத்திருக்கு. விறுவிறுப்பா படம் போய்கொண்டிருக்கு. வித்தியாசமா எடுத்திருக்கு. உண்மையாவே வந்து ஒரு சீனும் வந்து வித்தியாசமா எடுத்திருக்கு. இப்பத்தே ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா எடுத்திருக்கு. மியூசிக்கும் சரி, சூர்யாவோட நடிப்பும் சரி, ஆர்ஜி பாலாஜியோட நடிப்பும் சரி, அதில் வேற குட்டி குட்டி பாத்திரங்களோட நடிப்புகளும் வந்து நல்லா இருக்கு. ஆர்ஜி பாலாஜி என்றாலே ஜோக்குக்கு பஞ்சம் இல்லை, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கமெடி கலந்து, சென்டிமெண்ட் கலந்து, பக்தி கலந்து, அடுத்தது மாஸ் கலந்து ஒரு சூப்பரான படம். நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க. ஸோ பிரான்ஸ்லயும் கருப்பன் இப்படி வந்து எங்களுக்கு வந்து காத்தரலோன்னு வேண்டுறேன். வந்து கடவுளை வந்து எப்பவுமே வந்து நம்பிக்கையா கும்பிட்டா எங்களுக்கு எப்பவும் கடவுள் வந்து மேல இறங்கி வந்து எங்களுக்கு வந்து வரம் கொடுப்பாருன்றதுக்கு இந்த படம் ஒரு உதாரணம். நம்பிக்கையோட கடவுளை கும்பிடுங்க, பயத்தோட கடவுளை கும்பிடுறாங்க. நன்றி, வணக்கம்.